கோவிட்-19 அவுட் பிரேக்கால் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகமே இன்றைக்கி லாக்டவுனுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம குடும்பத்தோடு நம்ம சேஃபாக இருப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்தியன் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் April 12, 2020 ஒரு 16 பக்கம் கொண்ட அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூம்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண சேஃப்லெஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த ஜூம்ங்கிற ஒரு அப்ளிகேஷனை சேஃப்லெஸ்ன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க? இன்றைக்கி அந்த ஜூம் அப்ளிகேஷனை எத்தனை மில்லியன் கணக்கான பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சொல்கிற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த ஜூம்ங்கிற ஒரு அப்ளிகேஷனில் இருந்து உங்களுடைய டேட்டாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எதுவுமே உங்கள் கையை விட்டு போகாது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூம்ங்கிற அப்ளிகேஷன் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், கூகுள் ஹேங் அவுட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கைப்பாக இருக்கட்டும், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஒருத்தரோட இன்னொருத்தவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஜூம் அப்ளிகேஷன். இந்த ஜூம் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அட் அ டைமில் உங்களால் 100 பீப்புள்ஸ் கூட கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ஜூம் அப்ளிகேஷன் இன்னைக்கு லாக்டவுன் சுச்சுவேஷனில் பல ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், அதை ரிலேட்டடாக இருக்க மற்ற கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இந்த ஜூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜூம் அப்ளிகேஷன் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ என்கிரிப்ஷன்னா உங்களுடைய டேட்டா உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்க, அதாவது எண்ட் யூஸருக்கு போகும்போது அந்த டேட்டா இன்டர்நெட்டில் என்கிரிப்ட் ஆகி தான் போகும். ஸோ இதை தான் என்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த என்கிரிப்ஷனுங்கிற போது நம்மளுக்கு ஒரு 3 வகையான என்கிரிப்ஷன் மெத்தடை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது 128 என்கிரிப்ஷன், 128 பைட் என்கிரிப்ஷன், 192 பைட் என்கிரிப்ஷன் அண்ட் 256 பைட் என்கிரிப்ஷன். இந்த 3 என்கிரிப்ஷன் மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த சோசியல் மீடியாஸாக இருக்கட்டும், பேங்க் ரிலேட்டடான ஒர்க்ஸாக இருக்கட்டும், இந்த 256 பைட் என்கிரிப்ஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 256 என்கிரிப்ஷன் மெத்தட் தான் இருக்கிறதுலையே ரொம்ப செக்யூர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 256 பைட் என்கிரிப்ஷன் மெத்தட் தான் மோஸ்ட் ஆஃப் த நம்ம வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், ஸ்கைப் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 256 என்கிரிப்ஷன் மெத்தடை ஜூம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இது தேர்ட் பார்ட்டி கிட்ட டீக்ரிப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறனால தான் இதை கவர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை பேன் பண்ணல, இந்த அப்ளிகேஷனை செக்யூர்டாக யூஸ் பண்ண சொல்லி நமக்கு வந்து ஒரு அவேரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ரிலேட்டட் பிளேசஸில் ஜூம் அப்ளிகேஷனை டோட்டலாகவே பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் வெளியே லீக் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இதை செஞ்சுருக்காங்க. நம்மளும் கவர்மெண்ட் சொல்கிற ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளும் ஜூம் அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுடைய டேட்டாஸ் வந்து திருடு போகிறத தவிர்க்கலாம். ஸோ அதை நான் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜூம் அப்ளிகேஷனை இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு நடைமுறையும் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட விளைவுகளை நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதை தவிருங்க. ஸோ அதுக்கு மாற்றாக தான் வாட்ஸ்அப்லேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் இது வரைக்கும் 4 பேர் மட்டுமே யூஸ் பண்ண முடிய வீடியோ கால் மெத்தடை இன்னும் அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்த பீட்டா அப்டேட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவேராக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.